Hello everyone, welcome to Life of Simple Math. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. ஸோ ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், மிட் பாயிண்ட் ஃபார்முலா, சென்ட்ராய்ட் ஃபார்முலா எல்லாம் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், இப்போ ரெண்டு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த 2 பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் அ ஃபார்முலா? A1 நம்ம x1 y1 and B x2 y2. Always remember first x coordinate then only y coordinate வரும். Okay. What is the distance formula? D is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. இல்லையா? ஸோ அதே மாதிரி மிட் பாயிண்ட். எப்போ நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா கண்டுபிடிப்போம்? ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு நடுவில் சென்டர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா தான் எப்பயுமே என்ன கண்டுபிடிப்போம்? மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ வாட் இஸ் அ மிட் பாயிண்ட் ஃபார்முலா? x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. ஸோ நெக்ஸ்ட் இருக்க இன்டர்னலி இந்த ரேஷியோ, எக்ஸ்டர்னலி இந்த ரேஷியோ, சென்ட்ராய்டு அதெல்லாம். ஸோ அதெல்லாம் அப்பப்போ எப்போ தேவையோ அப்போ பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ ஃபார் நம்ம ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லாம். வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள்? இப்போ ஒரு பேஸும் ஒரு ஹைட்டும் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும்? ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹெச். கரெக்டாக ஆல்வேஸ் ஏரியா ஷுட் பி இன் த ஸ்கொயர் யூனிட்ஸ். எஸ். ஸோ இதில் நம்ம 6th and 7th படிச்சிருப்போம். 9th ஸ்டாண்டர்டில் என்ன படித்தோம்? இப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும்னா லென்த் ஆஃப் த சைட்ஸ், அதோட லென்த் கொடுத்துருந்தாங்கன்னா சப்போஸ் இங்கே 5 சென்டிமீட்டர், 6, 7 சென்டிமீட்டர் இப்படி சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா தட் மீன்ஸ் லென்த் ஆஃப் சைட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸிங் ஹெரான்ஸ் ஃபார்முலா எப்படி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சோம்? ரூட் ஆஃப் s into s minus a, s minus b into s minus c. கரெக்டாக? எஸ்ங்கிறது என்னது? செமி பெரிமீட்டர். அதுலேருந்து ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சி 9th ஸ்டாண்டர்டில் கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் யூஸிங் ஹெரான்ஸ் ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சோம். இப்போது 10th ஸ்டாண்டர்டில் என்ன பண்ண போகிறோன்னா டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் யூஸிங் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் இஸ் வெர்டிசஸ். இப்போ வெர்டிசஸ் கோஆர்டினேட் ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தா தென் ஹவு வி கேன் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். த ஹோல் 10th ஸ்டாண்டர்டில் the first exercise is nothing but area of triangle and area of a quadrilateral. So ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா எப்படின்னு சொல்கிறேன் நான். Listen. Area of a triangle. For this, for example, ABC. இந்த 3 vertices-ஓட ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். What is the area of a triangle formula? So 2 methods-ல we can find the area of a triangle. So 2 methods formulaவே நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். So first one-னா half into, okay, the formula x1 into y2 minus y3 plus x2 into first x1 போடும்போது 2 3 y2 y3 then x2 2க்கு அப்புறம் என்ன வரும்? y3 minus y1 then x3 is nothing but y1 minus y2. So square units. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் அனதர் வேல கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னா பிக்டோரிக்கல் ரெப்ரசன்டேஷன். இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே போடுறதுக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதில் x1 கீழே வந்து y1, நெக்ஸ்ட் x2 y2, நெக்ஸ்ட் x3 y3. ரிமெம்பர் கண்டிப்பாக அடுத்து ஃபினிஷ் பண்ணும்போது எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே தான் முடிக்கணும். x1 இங்கே வந்து y1. ஓகே, ஸோ ஏன் இங்கே பண்ணுறோன்னா இது அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்சல்யூட் வேல்யூனா என்னது? நம்ம ட்ரையாங்கிளில் ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரக்கூடாது. இட் ஷுட் பி இன் அ பாசிட்டிவ். ஸோ அதனால தான் என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து மாடுலோ இட் அப்சல்யூட் வேல்யூ நமக்கு நெகட்டிவ் ஆன்சர் வந்தாலும் அது நம்ம பாசிட்டிவாக இது பண்ணிக்கலாம். பட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா கண்டிப்பாக இந்த ஏரோ மார்க். ஃபர்ஸ்ட் x1 y2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். தென் x2 y3, தென் x3 y1. நெக்ஸ்ட் ஒன் y1 x2, y2 x3, y3 xo. ஸோ மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஏரோ மார்க்ஸ் போடாமல் அப்படியே போயிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஏரோ மார்க்ஸ் போடணும். இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? இந்த ஃபார்முலா இதை பார்த்தே நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் எப்படி? x1 இன்ட்டு y2. கரெக்டாக? அப்போ x1 இன்ட்டு y2 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு அப் டவுன், அப் மேலேருந்து கீழே வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ x2 y3, x2 y3 plus next என்ன வரும்? x3 into y1. good. x3 into y1.
இதை க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, தென் சப்ட்ராக்ட், ஐ மீன் மைனஸ். நெக்ஸ்ட் ஒன், இப்போ கீழே இருந்து மேலே போகிற மாதிரி என்ன இருக்குது இங்கே நமக்கு y1 x2. ஸோ எழுதும் போது x2 y1 கூட எழுதிக்கலாம். x2 y1, நெக்ஸ்ட் என்ன வரும் x3 y2 plus x1 y3. Okay, square roots, always square units is very important. ஸோ அதை எழுதி, ஸோ 2 மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, ஸோ வி ஹாவ் டு டேக் இன் ஆர்டர். எப்படி எடுத்துக்கணும்? ஏ எங்கே வேணாலும் எடுத்துக்கலாமா மிஸ்னா? எஸ், ஏ எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எடுத்துகிட்டு வரும்போது இட் ஷுட் பி இன் ஆர்டர் தட் இஸ் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்னா இப்படி இருக்கணும். அது ஆல்வேஸ் ரிமெம்பர், ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளுக்கும் சரி, area of a quadrilateral சரி, very important. Area of a quadrilateral as a pi mark question. Always you should take it in order that should be in a anti-clockwise. Clockwise எடுத்தனா answer கண்டிப்பா கரெக்டா வராது. So anti-clockwise is very important. இப்படி பண்ணோம்னா I mean area of a triangle வந்து நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைரக்டா சம்க்கு போயிடலாம்.